1901 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தமிழ் மற்றும் மலையாள கலாச்சாரங்கள் சங்கமிக்கும் எல்லையோர கிராமங்களில், குறிப்பாக பாலக்காடு, திருச்சூர் மற்றும் மலப்புரம் மாவட்டங்களை உள்ளடக்கிய வள்ளுவநாடு பகுதிகளில் இரவு நேரங்களில் மர்மமான மரணங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றது. பொதுவாகவே அந்த காலப்பகுதியில் வீதி விளக்குகள் எதுவும் காணப்படவில்லை. இரவு வழிப்பறி செய்பவர்கள் இந்த கொலைகளை செய்திருக்கலாம் என்று பலரும் நம்பிய நேரத்தில்தான் இறந்தவர்களின் உடலில் காணப்பட்ட காயங்கள் பெரும் பேசும் பொருளாக மாறியது. இறந்தவர்களின் உடலில் வெட்டுக்காயங்கள் எதுவும் இருக்கவில்லை. ஆனால் அவர்களின் கழுத்து அல்லது முதுகெலும்பு மிக கொடூரமான முறையில் உடைக்கப்பட்டிருந்தது. அவர்களின் உடலுக்கு அருகாமையில் மிருகங்களின் காலடி தடங்கள் காணப்பட்டன. இருந்தும் காட்டு விலங்குகள் தாக்கியது போல எந்த அறிகுறிகளும் அவர்களில் இருக்கவில்லை. மிக முக்கியமாக உடைமைகள் எதுவும் திருட்டு போய் இருக்கவில்லை. அதனால் இது வழிப்பறிக்காக நடந்த கொலை இல்லை என்பது தெளிவாக இருந்தது. இருந்தும் எல்லோரையும் குழப்பத்திற்கு உள்ளாக்கிய இந்த மர்ம மரணங்களில் ஒரே ஒரு ஒற்றுமை காணப்பட்டது. இறந்தவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் நிலப்பிரபுக்களின், அதாவது ஜமீன்களின் எதிரிகளாகவோ அல்லது பகைவர்களாகவோ இருந்தார்கள். இவற்றையெல்லாம் பார்த்த மக்கள் மத்தியில ஒரு பெயர் எழும்ப ஆரம்பிக்கின்றது. அதுதான் ஒடியன். யார் இந்த ஒடியன்கள் என்ற கேள்வி எழும்பிய பொழுதுதான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வர ஆரம்பித்தது. பண்டைய கேரளாவின் பாலக்காடு மற்றும் மலபார் பகுதிகளில் நிலப்பிரபுத்துவ முறை, ஃபியூடல் சிஸ்டம் வலுவாக இருந்தது. உயர் சமுதாயத்தில் இருந்த நிலப்பிரபுக்கள், லேண்ட்லார்ட்ஸ், பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அன்றைய காலப்பகுதியில் மேல்நிலையில் இருந்த இவர்கள் தங்கள் எதிரிகளை தீர்த்து கட்ட அசாத்திய திறமை வாய்ந்த கூலிப்படையினரை நியமித்தார்கள். அவர்கள்தான் ஓடியர்கள். ஒடியன்கள் பொதுவாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களின் ஏழ்மை நிலையும் பிரபுக்களின் அடக்குமுறையும் இணைந்து அவர்களை ஒரு கூலிப்படையாக மாற்றியது. இவர்கள் ஒரு மனிதரை கொலை செய்வதற்கு கத்தியோ வாளோ கோடாரியோ பயன்படுத்துவதில்லை. அதற்கு மாறாக ஓடி வித்தையை பயன்படுத்தினார்கள். ஓடி வித்தை ஒரு பழங்காலத்து இருண்ட மாந்திரீக கலை. மந்திரம், தந்திரம் மற்றும் மூலிகை அறிவியலின் ஒரு விசித்திரமான கலவையாகும். ஒடி என்ற சொல்லுக்கு ஒடித்தல் என்று பொருள். ஒருவன் நேருக்கு நேர் மோதாமல் மந்திர சக்தியை பயன்படுத்தி தூரத்தில் இருந்தே ஒருவரது முதுகெலும்பையோ அல்லது கழுத்தையோ ஒடிக்கச் செய்வதால் இதற்கு ஓடி வித்தை என்று பெயர் வந்தது. இந்த வித்தையை கற்றவர்கள்தான் ஓடியன்கள். அவர்களிடம் இருக்கும் ஒரு இரகசிய மூலிகை எண்ணெயை அவர்களின் காதுக்கு பின் தடவுவதன் மூலமாக நாய், காளை, பூனை அல்லது ஒரு பாறை போல உருமாற்றிக்கொள்ளும் திறன் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த இரகசிய மூலிகை எண்ணெயை தயாரிக்கும் முறை மிகவும் கொடூரமானது. அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுப்பது கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் இருக்கும் சிசுக்கள். ஒடியன்கள் இதை செய்ய பெண்களின் அனுமதியை பெறுவதில்லை. மாறாக மயல் என்படும் ஹிப்னோட்டிசம் முறையை கையாண்டார்கள். நள்ளிரவில் குறித்த பெண்ணின் வீட்டின் வாசலில் நின்று ஒரு குறிப்பிட்ட மூலிகையை எரித்து மந்திரங்களை உச்சரிப்பார்கள். அந்த புகை மற்றும் மந்திரத்தின் சக்தியால் அந்த பெண் ஆழ்ந்த மயக்க நிலைக்கு தள்ளப்படுவாள். மயக்க நிலையில் இருக்கும் அந்த பெண் தனது சுயநினைவின்றி தானே கதவை திறந்து கொண்டு வெளியே வருவாள். அப்படி வரும் பெண் ஒடியன் காட்டும் பாதையில் நடந்து செல்ல ஆரம்பிப்பாள். இது ஒரு விதமான ஹிப்னோடிசம். குறிப்பிட்ட இடம் வந்ததும் ஒடியங்கள் மூங்கில் கத்தி அல்லது கூர்மையான கல்லை பயன்படுத்தி அந்த பெண்ணின் வயிற்றை கிழித்து சிசுவின் திரவத்தை எடுப்பார்கள். இதுவே அந்த எண்ணெய் செய்வதற்கு முக்கிய மூலப்பொருளாக கருதப்படுகிறது. தங்கள் வேலை முடிந்ததும் அந்த பெண்ணை மீண்டும் அவரது வீட்டிற்கே கொண்டு சென்று விட்டு விடுவார்கள். ஆனால் முறையான சிகிச்சை இல்லாததாலும் கொடூரமான காயங்களாலும் அந்த பெண் அதிகாலைக்குள் இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்து விடுவார். அந்த காலத்தில் மருத்துவ வசதி இல்லாததால் இத்தகைய மரணங்களை காட்டேறி அடித்தது அல்லது சாபம் என்று மக்கள் நினைத்தார்கள். சில கதைகளின்படி பிழைத்துக் கொண்ட பெண்கள் கூட தாங்கள் கண்ட அந்த உருமாறிய மனித உருவத்தின் அதிர்ச்சியால் மனநலம் பாதிக்கப்பட்டு போய்விடுவார்களாம். இந்த கொடூரமான செயலுக்கு பின்னால் ஒரு இருண்ட நம்பிக்கை இருந்தது. பிறக்காத சிசுவின் உடலில் இருக்கும் திரவம், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் மற்றும் கொழுப்பு ஒரு மனிதனை உருமாற்றக்கூடிய அபாரமான மந்திர சக்தியை கொண்டிருப்பதாக ஒடியன்கள் நம்பினார்கள். இந்த திரவத்தை கொண்டு தயாரிக்கப்படும் பிள்ளை தைலம் அல்லது ஓடி தைலம் காதுக்கு பின்னால் தேய்க்கப்படும் போது அது மனிதனின் ஆத்மாவை மறைத்து அவனுக்கு மிருகத்தின் வேகத்தையும் கண்ணுக்கு தெரியாமல் மறையும் சக்தியையும் தரும் என்று நம்பப்பட்டது. உருமாறும் சக்தியை பெற்ற இவர்கள் இரவு நேரங்களில் பொதுவாக அன்றைய காலப்பகுதிகளில் வீதி விளக்குகள் எதுவும் இருக்கவில்லை. இதை சாதகமாக பயன்படுத்தி தங்களுடைய எஜமானின் எதிரிகளை குறிவைத்து அவர்களுக்கு பின்னால் மறைவாக சென்று அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்க முயல்வார்கள். இவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் ஓட முயன்றாலும் அவர்களால் முடியாமல் போகும். காரணம்,
மனிதனை விட 10 மடங்கு வேகத்தில் ஒரு மிருகத்தைப் போல அதிவேகமாக ஓடக்கூடிய திறன் இவர்களுக்குண்டு. குறிவைத்த எதிரிகளை ஆயுதங்களால் தாக்காமல் தங்களிடம் இருக்கும் ஒரு மெல்லிய குச்சியை பயன்படுத்தி அதை உடைப்பதன் மூலம் எதிரியின் கழுத்து அல்லது விலா எலும்பு இரண்டாக முறியும். இவ்வாறு உடைக்க அந்த எதிரி இவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இவர்களின் கண்ணுக்கு தெரியும் தொலைவில் இருந்தாலும் இவர்களால் அந்த வித்தையின் மூலம் அவர்களை சிதைக்க முடியும். இருந்தும் அந்த காலப்பகுதியில் இவ்வாறான ஒடியன்களின் கதைகளை நிலப்பிரபுக்கள் தங்கள் விளைநிலங்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க பரப்பினார்கள். இரவில் வெளியே சென்றால் ஒடியன் பிடித்து விடுவான் என்ற பயத்தை உருவாக்கி உழைக்கும் மக்கள் மற்றும் திருடர்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த இந்த கதைகளை பரப்பினார்கள் என்று கூறினாலும், ஊருக்குள் கர்ப்பிணி பெண்கள் விசித்திரமான முறையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இறப்பது, வயல்வெளியில் இரவில் வேலை செய்யும் விவசாயிகள் தங்கள் கண்கூடாக மனிதனுடன் மிருக நிழல் வருவதையும் காண ஆரம்பித்தார்கள். அதைத் தொடர்ந்து மர்ம மரணங்களும், குறிப்பாக நிலப்பிரபுக்களின் எதிரிகளின் மரணம் அதிகரித்துக் கொண்டே வந்தது. இவற்றையெல்லாம் பார்த்த மக்கள் இது ஒரு வதந்தி என்பதை ஏற்க மறுத்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல் 1901ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தென்னிந்தியாவின் மக்கள் தொகை, ஜாதிகள் மற்றும் கலாச்சார பழக்க வழக்கங்களை ஆய்வு செய்து எழுதப்பட்ட மட்ராஸ் சென்சஸ் ரிப்போர்ட் எனும் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஓடியன்களைப் பற்றி பிரிட்டிஷ் அதிகாரிகள் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். இதில் பிரிட்டிஷ் அதிகாரி எட்கர் தஸ்டன் ஒரு மானுடவியலாளர் என்பதால் ஒவ்வொரு சமூகத்தின் பின்னணியையும் ஆராய்ந்தார். அப்போது மலபார் மற்றும் பாலக்காடு பகுதிகளில் நிலவிய ஓடி வித்தையைப் பற்றி மக்கள் கூறிய புகார்கள் மற்றும் காவல்துறை பதிவுகளின் அடிப்படையில் இந்த அறிக்கையில் ஒரு பகுதியை ஒதுக்கினார். ஒடியன்களைப் பற்றி அந்த அறிக்கையில் அவர்கள் வெறும் கட்டுக்கதை அல்ல, அவர்கள் நிலப்பிரபுக்களால் ஏவப்படும் கூலிப்படை என்றும், ஒடியன்கள் தங்களை விலங்குகளாக மாற்றிக்கொள்வதாக மக்கள் நம்புவதை அந்த அறிக்கை பதிவு செய்தது. ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இதை அமானுஷ்ய சக்தி என்று நம்பாமல் உளவியல் பயம், சைக்கலாஜிக்கல் டெரர் என்றே குறிப்பிட்டார்கள். இவர்கள் நள்ளிரவில் காதுக்கு பின்னால் ஒரு தைலத்தை தேய்த்து கொண்டு குனிந்த நிலையில் 4 காலில் ஓடிச் சென்று எதிரியை தாக்குவார்கள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. ஓடி என்ற சொல்லின் அர்த்தத்தை விளக்கி, இவர்கள் தங்கள் கைகளாலேயே ஒருவரின் கழுத்து அல்லது முதுகெலும்பை மிக வேகமாக ஒடித்துக் கொள்ளும் திறன் கொண்டவர்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஒடியன் என்ற ஒரு குழு வரலாற்றில் உண்மையில் இருந்தது என்பதற்கும் அவர்கள் கொலைகளில் ஈடுபட்டார்கள் என்பதற்கும் இதுவே மிக முக்கியமான முதல் எழுத்துப்பூர்வ ஆதாரம். இந்த அறிக்கைக்கு பிறகுதான் பிரிட்டிஷ் காவல்துறை ஒடிவித்தையை பயன்படுத்தி செய்யப்படும் கொலைகளை தடுக்க தனி கவனம் செலுத்தியது. ஒடியன்கள் மிருகமாக மாறினாலும் அவர்களின் கண்கள் மனித கண்களைப் போலவே இருக்கும் என்பதால் நள்ளிரவில் சந்தேகத்திற்கு இடமாக விலங்கு தோல் அணிந்து நடமாடுபவர்களை அல்லது முகமூடி அணிந்து 4 காலில் ஓடுபவர்களை பிடிக்க தனிப்படையினர் ரோந்து செல்ல ஆரம்பித்தார்கள். ஒடியன்கள் பயன்படுத்தும் ஒடி தைலம் ஒருவிதமான கடுமையான விசித்திரமான மூலிகை வாசனை கொண்டது. பிடிபட்ட நபரின் காதுக்கு பின்னால் அல்லது உடலில் அந்த எண்ணெய் பசையோ அல்லது வாசனையோ இருந்தால் அவர் ஒடியன் என்று உறுதி செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு உண்மை தெரிந்திருந்தது. ஒடியன்கள் தன்னிச்சையாக செயல்படுவதில்லை, அவர்கள் நிலப்பிரபுக்களின் கைக்கூலிகள். எனவே ஒரு கொலை நடந்தால் அந்த பகுதியின் நிலப்பிரபுவை கைது செய்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தார்கள். தங்கள் அதிகாரம் பறிபோகும் என்று அஞ்சிய நிலப்பிரபுக்கள் சில நேரங்களில் தாங்களே ஒடியன்களை காட்டிக் கொடுத்தார்கள். ஒடியன்கள் பிடிபட்டால் அவர்கள் மந்திரம் சொல்ல முடியாதபடி வாய் கட்டப்படும். அவர்களின் மந்திர சக்தியை முறிக்க சுடுதண்ணீர் ஊற்றுவது அல்லது தலைமுடியை சிரைப்பது போன்ற முறைகளை மக்கள் கையாண்டனர். இதற்கு காவல்துறையும் மௌனமாக அனுமதி அளித்தது. பிரிட்டிஷ் அரசு இதை மாந்திரிகம் என்று பார்க்காமல் திட்டமிட்ட படுகொலை என்று வகைப்படுத்தியது. இதனால் பிடிபட்ட ஒடியன்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வழங்கப்பட்டது. ஒடியன்களின் பலமே இருட்டுதான். பிரிட்டிஷ் அரசு மெல்ல மெல்ல கிராமங்களில் தெருவிளக்குகளை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார்கள். இதுவே இவர்களுக்கு எதிராக எடுத்த மிகப்பெரிய நடவடிக்கையாக வரலாற்றில் கருதப்படுகின்றது. வெளிச்சம் வந்த இடங்களில் ஒடியன்களின் தந்திரங்கள் பலிக்கவில்லை. இது அவர்களை தானாகவே மறைந்து போகச் செய்தது. பல வருட காலமாக மக்களை பயத்துக்குள்ளாக்கிய இந்த கலை 1960களுக்கு பின்னர் நவீன கல்வி மற்றும் மின்சாரத்தின் வருகைக்கு பிறகு மெல்ல மெல்ல மறைந்துவிட்டது. இறுதியாக இந்த வித்தை மாணிக்கன் எனும் ஓடியனுடன் முற்றாக மறைந்தே போனது என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் இதை அறிந்தவர்கள் சிலர் இன்றைய நவீன யுகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்பது பலரின் கருத்தாக இருக்கின்றது. இந்த வித்தை எவ்வாறு குறிப்பிட்ட சமூகத்திற்குள் பரவியது என்று பலருக்கும் சந்தேகங்கள் இருந்தது. அதில் ஒன்றுதான் மேல்நிலையில் இருந்த நிலப்பிரபுக்கள் இந்த வித்தையை அறிந்து தங்களின் பணியாள்களுக்கு கற்பித்துக் கொடுத்து அவர்கள் மூலம் தங்கள் எதிரிகளை கொலை செய்தார்கள் என்று பொதுவான கருத்து கூறப்பட்டது. ஆனால் அது உண்மை அல்ல. அன்றைய காலப்பகுதியில் ஒவ்வொரு சமூகத்திற்கு என்றும் மர்மக் கலைகளும் வித்தைகளும் காலங்காலமாக தொடர்ந்து வருவது
ஒரு வழமையாகவே இருந்தது. அவ்வாறாக இந்த வித்தையும் கீழ்நிலையில் இருந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. என்னதான் இவர்கள் இந்த வித்தைகளை அறிந்திருந்தாலும் அவர்கள் நிலப்பிரபுக்களின் அதிகாரத்திற்கு கீழ்தான் வாழ்ந்து வந்தார்கள். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் நிலப்பிரபுக்களுக்கு நேரடியாக தங்களின் எதிரிகளை வீழ்த்த முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் தங்கள் எதிரிகளை தீர்த்து கட்ட இந்த வித்தை அறிந்த குறிப்பிட்ட சமூகத்தினரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்க அதிக வாய்ப்பு உண்டு. அவர்களும் தங்கள் ஏழ்மை நிலை மற்றும் அதிகாரத்தின் மீதுள்ள பயம் என்பவற்றால் இவற்றுக்கு சம்மதித்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த வித்தை 10% மந்திரம், 30% மூலிகை ரகசியம் மற்றும் 60% உளவியல் தந்திரம் கலந்த ஒன்றாகும். வழிவழியாக அவர்களின் மூதாதையர்களிடமிருந்து வந்த மூலிகை அறிவே இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. காடுகளில் கிடைக்கும் மூலிகைகளின் பின்னால் இருக்கும் ரகசியங்களை கற்று அறிந்த இவர்கள் அதை தங்களின் தாந்திரீகங்களோடு பயன்படுத்தி அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒடியன்கள் குறிப்பாக உக்கிரமான தெய்வங்களான காளி, நீலி, மருத, சிவபெருமானின் உக்கிர வடிவமான பைரவர் போன்ற தெய்வங்களை வணங்கி நள்ளிரவில் மயானங்களில் மந்திரங்களை உருவேற்றுவார்கள் என்றும் நரபலிகள் கொடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. வரலாற்று ரீதியாக ஒடியன் என்பது பிரிட்டிஷ் சட்டத்திலிருந்து தப்பிக்க நிலப்பிரபுக்கள் பயன்படுத்திய ஒரு மறைமுக கொலைமுறை என்றும் காலப்போக்கில் அது ஒரு அமானுஷ்ய கதையாக மாறியது என்றும் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆனாலும் உண்மையில் மாந்திரீகம், பில்லி சூனியம் என்பவை இல்லையா என்று கேட்டால் முழுமையாக அதை இல்லை என்று கூற முடியாது. என்னதான் அறிவியல் ரீதியாக பல காரணங்களை கூறினாலும் பல நேரங்களில் மறைமுகமாக இன்றும் பல மர்ம காரியங்கள் நடந்து கொண்டுதான் வருகின்றது. அதில் இருக்கும் உண்மை என்னவென்று ஆழமாக அறிந்து கொள்ள பலரும் பயப்படுகின்றார்கள். அதனாலேயே மறைமுகமாக நடக்கும் பல சடங்குகள், சம்பிரதாயங்கள் உலகுக்கு தெளிவாக தெரிவதில்லை என்றே கூறலாம். இந்த ஒடியன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கூறுங்கள். எங்கோ ஒரு ஒடியன் இந்த பதிவை பார்த்து கொண்டும் இருக்கலாம். மீண்டும் ஒரு மர்ம பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி.